கீழடியிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிலேயே பார்த்தீங்கன்னா வைகை நதி ஓடுது. அப்போ ஒரு காலகட்டத்தில வைகை நதி வந்து இந்த பகுதியில தான் ஓடியிருக்கலாம். பிற்காலத்தில அது வந்து திசை மாறி அ கொஞ்சம் தள்ளி, அதாவது 2 கிலோமீட்டர் தள்ளி இந்த வைகை நதி வந்து இப்போ இருக்கக்கூடிய இடத்துல ஓடிட்டு இருக்கலாம். குதிரையுடைய எலும்பு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். குதிரை அப்படிங்கிறது வந்து தமிழர்கள் வந்து ஆதி காலத்தில் அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு வீட்டு விலங்கா வந்து வளர்த்தல. அவங்கடி குதிரைகளை வந்து திறம்பட கையாண்டு வளர்த்தி இந்த பகுதியில் வந்து மக்கள் அதை வந்து உபயோகிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வந்து இந்த குதிரையுடைய எலும்பு அங்கே கிடைச்சிருக்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நண்பர்களுக்கு வணக்கம். தமிழர் அப்படின்னு சொல்லிட்டாலே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இனத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னோடியாக இருந்தவங்க தான் இந்த தமிழர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. மொழி நடையில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகள்லையுமே தமிழ் வந்து ஒரு முன்னோடியாக இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக சங்க காலத்தில் எழுதப்பட்ட பழமையான நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய வாழ்க்கை முறையை சொல்வதற்கு இன்றைக்குமே ஆதாரமாக இருக்குது. கல்வியில் அந்த காலத்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு சிறந்த விளங்கினாங்க அப்படிங்கிறத அவங்க எழுதின சங்ககால இலக்கியங்களும் தொல்காப்பியம் போன்ற நூல்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா தொல்காப்பியமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது அப்படின்னு ஆய்வுகள் வந்து சொல்லுது. அந்த தொல்காப்பியம் தான் நம்மளுக்கு கிடைத்த ஒரு பழமையான நூலாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த தொல்காப்பியமே பார்த்தீங்கன்னா நிறைய நூலாசிரியர்களை குறிப்பிட்டு அவங்கள போல வந்து இல்லை, இவங்கள போல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொல்காப்பியத்துக்கு முன்பே பார்த்தீங்கன்னா நிறைய நூட்கள் வந்து எழுதப்பட்டிருக்கும் அப்படிங்கிற முறையில் தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே வந்து தமிழர்கள் வந்து கல்வி அறிவோடு இருந்திருக்கிறாங்க. அந்த தொல்காப்பியத்தை எழுதினவரை விட அதற்கு முன்னாடியே சிறந்த புலவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு கல்வி அறிவு பெற்ற ஒரு சமூகமாக தான் தமிழ் சமூகம் இருந்திருக்குது. சரி, கல்வியில் மட்டும்தான் சிறந்து விளங்கி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி மட்டும் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான கூறு இல்லை. அது மட்டும் இல்லாமல் வாணிபத்திலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்து விளங்கி இருக்கிறாங்க. கடல் கடந்து நிறைய நாடுகளுக்கு போய் வாணிபம் செஞ்சு அங்கே இருந்து பொருட்களை ஈட்டிட்டு வந்து நம்ம தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கவே பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளுக்கு போய் வியாபாரம் செஞ்சுருக்கிறாங்க. சரி, இதில் மட்டும்தான் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தொழிற்சாலைகளும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இயங்கியிருக்குது. நிறைய இரும்பு தொழிற்சாலைகள் இயங்கியிருக்குது. நாணயங்கள், மட்கலன்கள் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள், இரும்பு கருவிகள் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழிற்சாலைகள் இயங்கியிருக்குது. அந்த மாதிரியான தொழிற்சாலைகள் இயங்கினதுக்கு இன்றைக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து கொடுமணல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளலூர் பகுதிகளெலாம் நிறைய அதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது. அப்படி தொழிற்சாலைகள் மிகுந்த ஒரு பகுதியாக வந்து இந்த தமிழகம் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு. விவசாயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாங்க. அந்த சங்க காலத்திலே பார்த்திங்கன்னா விவசாயத்தை பற்றி நிறைய பாடல்கள் வந்து இருப்பதை பார்க்க முடியுது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழர்கள் ஒரு குறிப்பிட்ட துறை மட்டும் இல்லாமல் பல்வேறுபட்ட துறைகளில் பல்வேறுபட்ட வல்லுநர்கள் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க அந்தந்த துறைகளில் சாதித்ததை வந்து இன்றைக்குமே நம்மளுக்கு எச்சங்களாக வரலாற்று ஆதாரங்களாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்குமே தமிழர்களுடைய அந்த வரலாற்றை சொல்லும் விதமாக வந்து நிறைய தொல்லியல் களங்களை பார்க்க முடியுது. குறிப்பாக அரிக்கமேடு, காவிரி பூம்பட்டினம், இப்போ என்னோட முன்னாடி ஒரு காணொளி போட்டிருந்தேன். அதில் இருக்கக்கூடிய கொடுமணல், வெள்ளலூர், இப்படி வந்து நிறைய பகுதிகள் வந்து தமிழர்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தொல்லியல் எச்சங்களாக இருக்குது. இது போக நிறைய கோயில்கள், தஞ்சை பெரிய கோயில்கள், இன்னும் கிட்டத்தட்ட பல கோயில்கள் வந்து தமிழர்களுடைய வரலாற்றை இன்றைக்கி சொல்லிகிட்டே இருக்குது. அதில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள், அப்புறம் நாணயங்கள், பழமையான நாணயங்கள், ராஜராஜன் சோழன் காலத்து நாணயங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய வரலாற்றை இன்றைக்குமே சொல்லிகிட்டே இருக்குது. அப்படி என்னடா இது ஏதோ ஒன்று சொல்ல வர்றாரு என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம வந்து இந்த தொல்லியல் எச்சங்களாக இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து அகழாய்வு மூலமாக நம்ம வந்து அந்த தொல்லியல் களத்தை வந்து நம்ம ஆய்வு செய்யும் பொழுது நிறைய ஆதாரங்கள் கிடைக்கிது. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தமிழர்களுடைய வாழ்க்கை முறையை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்படி வந்து நிறைய இடத்துல அகழாய்வு நடந்திருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடுமணல், காவிரி பூம்பட்டினம், அரிக்கமேடு, இந்த பகுதியிலெல்லாம் நிறைய அகழாய்வு நடந்திருக்குது. அப்படி தான் வந்து தமிழ்நாட்டில் மதுரையில்
திருப்புவனம் அப்படிங்கிற ஒரு, அதாவது வந்து மதுரைக்கு அருகில் இருக்குது. சொல்லப்போனால் அது சிவகங்கை மாவட்டம். திருப்புவனம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அருகில் வந்து கீழடி அப்படிங்கிற ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த கீழடி அப்படிங்கிற ஒரு ஊரை வந்து யாருமே வந்து இப்போ இருக்கிறவங்க தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த அளவுக்கு தமிழர்களுடைய வரலாற்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான களமாக தான் வந்து இந்த கீழடி இருக்குது. ஏன்னா இந்த கீழடியில் அந்த தொல்லியல் களத்தை தொல்லியல் ஆய்வாளருக்கு வந்து ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது நிறைய தமிழர்களுடைய அந்த வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. இந்த கீழடியோடைய அந்த ஆராய்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கீழடியோடைய அந்த வரலாற்று காலம் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்கன்னா, கிமு 6லேருந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு இதுக்கு இடைப்பட்ட காலத்துல வந்து இந்த பகுதியில மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2500லிருந்து 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கீழடியில மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப நாகரீகமா வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அந்த கீழடியில தான் வந்துட்டு மத்திய தொல்லியல் நிறுவனம் வந்து ஆராய்ச்சி செய்கிறாங்க. அவங்க ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த தேர்வு செஞ்சு ஆய்வு செய்யலாம் அப்படின்னு முற்படும் பொழுது ஒரு குழு வந்து அந்த இடத்த ஆய்வு செய்ய தொடங்குறாங்க. இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் அந்த இடத்துல ஆய்வு செய்கிறாங்க. அப்போ அவங்க ஆய்வு செய்யும் பொழுது செங்கற்களாலான கட்டுமான பகுதிகளெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த செங்கற்களாலான கட்டுமான பகுதி வந்துட்டு தமிழர்கள் வந்துட்டு நகர்ப்புறத்தில் தான் வந்து இந்த கட்டுமானம் இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நகர்ப்புற வாழ்வில் வந்து இயங்குறவங்க தான் வந்து செங்கற்களான வீடுகளை வந்து கட்டி வாழ்வாங்க அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் வந்து நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படிதான் வந்து செங்கற்களாலான நிறைய கட்டுமானங்களை அந்த கீழடியில் முதல்கட்ட ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செங்கற்களாலான கட்டுமானம் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா நிறைய இடங்களில் இந்த காவிரி பூம்பட்டினம், அரிக்கமேடு இந்த இடத்துல எல்லாம் அவங்க செய்கிறாங்கல்ல, இந்த அகழாய்வுல எல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கற்களாலான கட்டுமானங்கள் வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் கிடைக்கிது. பெரிய அளவில் எந்த கட்டுமானமும் கிடைக்கல. அப்போது இந்த வாழ்விட பகுதிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு பெரிய வாய்ப்பே அமையல. இங்கே கீழடியில் அவங்க செய்யும் பொழுது நிறைய பகுதிகளில் இந்த செங்கற்களாலான கட்டுமானத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பகுதி வந்து அப்போ மக்கள் பெருமளவில் வாழ்ந்த ஒரு நகர்ப்புற பகுதியாக வந்து அந்த காலத்தில் இருந்தது அவங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த பகுதியில் மக்கள் அதிகமாக வாழ்ந்திருக்கிறாங்க, அதுவும் நாகரீகமாக வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, அந்த பகுதியில் ஒவ்வொரு அந்த கட்டுமானத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பானைகளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பானைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ உடஞ்ச பானை அப்படின்லாம் நம்ம வந்து ஒரே வார்த்தையில் சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய பானைகள் வந்து முழுமையான உடையாமல் இருந்த பானைகள் எல்லாம் வந்து அந்த இடத்துல கிடைக்கப்படுது. பானைகளில் முழுமையாக இருக்கக்கூடிய பானைகளில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து காணப்படுது. இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து கிட்டத்தட்ட 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப கல்வி அறிவோடு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கீழடி ஆய்வு மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த கீழடி ஆய்வில் இது மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்களா? வேற என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய சுடுமண்ணால் செய்யப்பட்ட உருளை வடிவ வடிகால் அமைப்புகளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய உரை கிணறுகளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய செங்கற்களாலான ஓடைகளை வந்து முழுவதும் மூடப்பட்டு இருக்கக்கூடிய வாய்க்கால் போன்ற ஒரு அமைப்பை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாம் எதுக்கு வந்து ஒரு சான்றாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் மேலாண்மைக்கு ஒரு சான்றாக இருக்குது. இப்போ இந்த செங்கற்களாலான அந்த மூடப்பட்ட ஒரு வாய்க்கால் போன்ற அமைப்பு, அது மட்டுமல்லாமல் இந்த உருளை வடிவ குழாய் போன்ற சுடுமண்ணால் செய்யப்பட்ட குழாய்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதிகம் சேதமாகாமல் கடத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் தான். இந்த அமைப்பு வந்து கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கீழடியில் கண்டுபிடிச்சி ரொம்ப சிறப்பாக வந்து திறன்பட அந்த நீர் மேலாண்மை செஞ்சுருக்கிறாங்க. இந்த நீர் மேலாண்மை அவங்க ஏன் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல விவசாயமும் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அது எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய நிறைய தொல்லியல் எச்சங்கள் கிடைக்குது. அதில் பானைகளும் கிடைக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த பானைகளில் நிறைய நெல் உமிகள் நெல்லெல்லாம் கிடைக்குது. இதை வச்சு அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அந்த நெற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் நெல் பயிர்களை வந்து பயிரிட்டிருப்பாங்க. அந்த பயிர்களை அவங்க வந்து
உணவாக வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த அடிப்படையில் தான் அந்த இடத்துல விவசாயத்துக்கு தேவையான நீரை எப்படி திறம்பட கையாளுவது அப்படிங்கிறத அந்த 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கீழடி பகுதியில் வாழ்ந்த மக்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கீழடி பகுதியில் நிறைய தொல்பொருள்கள் கிடைச்சிருக்குது. நம்ம சொல்ல வேண்டிய பொருட்கள் எல்லாம் என்ன அப்படிங்கும்போது ஒரு பெரிய லிஸ்ட்டே போகுது. அதில் சில பொருட்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இரும்பிலான அம்பு முனைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நிறைய மட்பாண்டங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சூது பவள மணிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் தங்களுடைய கண்களுக்கு வந்து மை தீட்டுவாங்கல்ல, அந்த கம்பிகளை வந்து அந்த கம்பிகள்லாம் பார்த்தீங்கன்னா தாமரத்திலான கம்பிகள். அந்த கம்பிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இரும்பிலான வேலு, குதிரையுடைய எலும்பு, சுடுமண்ணாலான முத்தரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் வந்து இந்த கீழடியோடைய அகழாய்வில் கிடைச்சிருக்குது. இப்போது இந்த கீழடை அகழாய்வில் நிறைய பொருள் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டேன். சுடுமண்ணிலான முத்திரையும் கண்டுபிடிச்சிருக்கிறான்னு சொல்லியிருக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, குதிரையுடைய எலும்பு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். குதிரை அப்படிங்கிறது வந்து தமிழர்கள் வந்து ஆதி காலத்தில் அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு வீட்டு விலங்காக வந்து வளர்த்தலை. அவங்க பழக்கப்படுத்தி வளர்த்தக்கூடிய ஒரு விலங்காக வளர்த்தலை. அந்த குதிரை வந்து தமிழர் நிலத்துக்கு வந்து ஒரு பொருந்தாத விலங்கு தான். ஏன்னா அது வந்து மேற்கத்திய நாடுகள், அதாவது அரேபிய நாடுகளிலிருந்து வந்து இறக்குமதி செஞ்சு அதை இங்கே பழக்கப்படுத்தி தான் வந்து இந்த குதிரையை வந்து வளர்த்துறாங்க. அப்படி குதிரைகளை வந்து திறம்பட கையாண்டு வளர்த்தி இந்த பகுதியில் வந்து மக்கள் அதை வந்து உபயோகிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வந்து இந்த குதிரையுடைய எலும்பு அங்கே கிடைச்சிருக்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த குதிரையுடைய எலும்பு வந்து தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே வந்து இது வரைக்கும் கிடைக்க பெறல. இந்த கீழடியில் கிடைச்சிருக்கிறது வந்து இதுக்கு வந்து இந்த குதிரையை ஏற்கனவே வந்து மக்கள் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நிறைய சங்ககால பாடல்களில் இந்த குதிரையை பற்றி பேசியிருக்கிறாங்க. குறிப்பிடும்படி பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலையில இந்த குதிரையை பற்றி ஒரு பாடல் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலில் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாலை வந்து இந்த கப்பல் வழியாக வந்த இந்த குதிரைகளை பற்றி வந்து குறிப்பிடுது. அந்த அளவுக்கு வந்து குதிரைகள் வந்து வெளிநாடுகளில் இருந்து தான் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறத இந்த பாடல் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதற்கான ஆதாரமும் கீழடியில் கிடைச்சிருக்கிறது ஒரு சிறப்பான செய்தியாக இருக்குது. இப்போ இந்த பானை ஓடெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொன்னோம்ல, இந்த பானை ஓடுகளில் என்ன தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து எழுதியிருந்தது அப்படிங்கிறத வந்து அந்த கீழடியில் கிடைச்ச ஆதாரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆதன், உதிரன், திசன் அப்படிங்கிற பெயர்களெல்லாம் வந்து அந்த பானை ஓடுகளில் கிடைக்குது. இதில் இந்த திசன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராகிருத மொழியோட வந்து ஒன்று இருப்பதையும் தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அது வந்து வடமொழி சொல்லல, இலங்கைக்கு வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த பிராகிருதத்தோட வந்து ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீழடி ஆய்வை நடத்தின அமர்நாத் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த கீழடி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான நாகரிகத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது, பெரும்பாலும் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நாகரிகம் அப்படிங்கிறது அந்த நதியுடைய அந்த கரைப்பகுதிகளில் தான் வந்து செழிப்பாக இருந்ததை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதன் அடிப்படையில் தான் வந்து ஒவ்வொரு ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த நாகரிக வாழ்க்கையை வந்து ஆய்வு செய்யப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த கீழடி வந்து ஒரு வைகை நதிக்கரையோடைய அந்த நாகரிகத்தை வந்து வெளிப்படுத்துவதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த கீழடி இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து ஒரு காலத்தில் வைகை ஆறு வந்து அதனுடைய அருகில் ஓடி இருக்கலாம். அந்த ஆறு ஓடிய பகுதிகளில் இந்த நாகரிகம் வந்து அங்கே வளர்ந்துருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. இந்த ஆய்வை வந்து இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா வந்து இந்த கீழடியிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிலேயே பார்த்தீங்கன்னா வைகை நதி ஓடுது. அப்போது ஒரு காலகட்டத்தில் வைகை நதி வந்து இந்த பகுதியில் தான் ஓடி இருக்கலாம். பிற்காலத்தில் அது வந்து திசை மாறி கொஞ்சம் தள்ளி, அதாவது 2 கிலோமீட்டர் தள்ளி இந்த வைகை நதி வந்து இப்போ இருக்கக்கூடிய இடத்துல ஓடிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. இப்போ நான் சொன்னேன் இந்த 2015 முதலாக வந்து ஆய்வு நடத்துகிறாங்க. அதற்கப்புறம் இப்போ 10ஆம் கட்ட அகழாய்வு நடத்துகிறாங்க. இந்த 10ஆம் கட்ட அகழாய்வில் நிறைய பொருள்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதில்
நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நீர் மேலாண்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய சுடுமண்ணால் செய்யப்பட்ட அந்த உருளை வடிவ வடிகால்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த உருளை வடிவ வடிகால்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 174 சென்டிமீட்டர் நீளத்தில் வந்து அமைஞ்சிருக்கிறத அவங்க வந்து ஆய்வு பண்ணி சொல்கிறாங்க. இந்த உருளை வந்து அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு உருளையும் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று அடுக்கி ஒரு தொடர் பெரிய ஒரு குழாய் அமைப்பில் வந்து அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. அதை நீங்கள் புகைப்படத்துலையும் கூட பார்க்கலாம். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உருளையும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவில் இருக்குது. ஒரு உருளையோடைய அளவு பார்த்தீங்கன்னா 36 சென்டிமீட்டர் நீளமும் 18 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டதாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு உருளையும் மேலேயும் வந்து ஒவ்வொன்று அடுக்கி வச்சு 174 சென்டிமீட்டர் நீளத்தில் அது போகுது. அந்த நீளம் வந்து இப்போதைக்கு உறுதி செய்யப்படலை. அவங்க வந்து அந்த ஆய்வு குழியில் வந்து அந்த அந்த அளவிடும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வு குழியிலிருந்து அடுத்த அகழாய்வு குழிக்கு அந்த உருளையோடைய நீளம் போகுது. அதனால் அந்த அகழாய்வு குழியையும் வந்து முழுதாக தோண்டி பார்க்கும் பொழுது தான் இந்த இப்போ கிடைக்கப்பட்ட அந்த வடிகால் உருளை வந்து எந்த தூரம் வந்து போகுது, எவ்வளவு நீளத்தில் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வடிகால் அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழர்களுடைய நீர் மேலாண்மையை காட்டுது. அவங்க அந்த காலத்திலேயே ரொம்ப சிறப்பாக வந்து விவசாயம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுது. கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழன் வந்து விவசாயத்திலையும் நீர் மேலாண்மையிலும் வந்து சிறந்து விளங்கியிருக்கிறாப்புல. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த சூழ்நிலையில் இருக்குதா, இன்னைக்கு நீர்நிலைகளை சரியாக பராமரிக்கிறாங்களா, நீரை வந்து சரியாக கையாளுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து இந்த மாதிரியான பழமையான விஷயங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய நீர்நிலைகள் வந்து மாசுபட்டுருக்குது, நிறைய நீர்நிலைகள் காணாமல் போயிருக்குது, நிறைய நீர்நிலைகள் வந்துட்டு சரியாக பராமரிக்காமல் வறண்டு காணப்படுது. அதற்கான நீர்வரத்து பகுதிகளெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து கருத்தில் கொண்டு கிகழ்டி போன்ற ஒரு நீர் மேலாண்மையை வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிறதா வந்து இந்த காணொளி வாயிலாக வந்து நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் மற்றும் ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.